இதெல்லாம் அநியாயமா வெளிய இருக்கு. போன்னு சொன்னேன். அவன் சாப்பிட்டா சாப்பிடுறான், சாப்பிட்டாட்டி இருக்கிறான். இங்க 2 கிளாஸ் எடுக்காத, கிளம்பு. கதிர், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தரையில விழுந்தாலும் பரவாயில்ல, வயிற்றுக்கு ஏதாவது போகணும். எடுத்து சாப்பிடுங்க. நீங்க தெம்பா இருக்கணும் கதிர், அதுதான் இப்ப முக்கியம். சாப்பிடுங்க. ஒண்ணும் ஆகாது, சாப்பிடுங்க. நமக்கு கடவுள் இருக்காரு, பாத்து பாரு. சாப்பிடுங்க. சார், தண்ணி. பேசாம நிக்கணும். என்ன தாலி கட்டின பொண்டாட்டி மாதிரி பாட்டில தூக்கிட்டு ஓடுற? தண்ணி குடுக்க போறேன் சார். உங்களுக்கு தான் மனசாட்சி இல்ல. அவனுக்கு தண்ணி குடுக்கலாமா வேண்டாமான்னு எங்களுக்கு தெரியும். நீ நெல்லு. அப்ப தண்ணி குடுங்க. குடுக்க வேண்டாம்னா குடுக்க தான் வேணாம். ஏய், மென்னு முழுகுடா. சார், சார் தண்ணி குடுக்கறதுல என்ன சார் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? அந்த தண்ணில என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒண்ணு விக்கில் எடுத்து சாக மாட்டான். நீ கிளம்பு. நல்லா மென்னு முழுகுடா. அவ்வளவுதான், உள்ள போயிடுச்சு பாரு. நீங்க பண்றது ரொம்ப அநியாயம். நான் இதை நிச்சயமா மேல் இடத்துக்கு கொண்டு போவேன். நீங்க ஒரு நிரபராதிய ரொம்ப ஹில்ட்ரேட் பண்றீங்க. இவன் நிரபராதியா? இன்னும் 2 நாள்ல
நான் தான் கொலை பண்ணேன்னு இவனை அலற விடல. நான் அதிவீர பாண்டிய கிடையாது. சார், நீங்க அப்படியெல்லாம் அடிச்சு யாரையும் சித்திரவதை பண்ண முடியாது. ஏய், ஏன் செஷன்ல வந்து எனக்கு அதிகாரம் பண்றியா? வெளியில போயிடு. போ வெளியா. ஏய் ராகினி, அவளை வெளியில கூட்டிட்டு போ. கதிர், இவரோட மிரட்டலுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. நான் உங்களை எப்படியும் வெளியே கொண்டு வந்துருவேன். என்ன நம்புங்க, நீங்க தைரியமா இருங்க. உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவளை வெளியில கூட்டிட்டு போ சொன்னல, கூட்டிட்டு போ. போ. வா வா, விடு ராகினி, என்ன வா. நர்மதா, நர்மதா. ஏய் நர்மதா, கேஸ் ஃபைல் பாக்குறதுக்குள்ள அந்த ஆள் வந்துட்டாரு. அத பாத்தீங்க? ஏதாவது தகவல் கிடைச்சதா? தகவல் கிடைச்சதாவா? எல்லாத்தையும் போட்டோவாவே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏய், பரவாயில்லையே, சைக்கிள் கேப்ல ஒரு கிளிக்க போட்டுட்ட. சமத்துடி, உன் சமத்து வேற யாருக்கும் வராது. பாட்டி, அதெல்லாம் விடு. அந்த போட்டோல ஏதாவது க்ளூ இருக்கா? கொலை பண்ணது யாருன்னு தெரியுதா? அதெல்லாம் ராகினி, நான் அப்புறமா உன்கிட்ட பேசிக்கிறேன். அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது பாருங்களேன். என்ன போட்டோ இது? இது கொலை நடந்த இடத்துல இருந்த கால் தடம். இந்த போட்டோல ஸ்ட்ரேஞ்சா ஒரு விஷயம் இருக்கு. நல்லா பாருங்க. காலடி தடம் தெரியுது, வேற எதுவும் தெரியலையே. நல்லா பாரு, ஒரு காலடி தடம் தான் தெரியுது. ஆமா, இந்த போட்டோல ஒரு காலடி தடம் தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெயிட். எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன? நான் லேட்டஸ்டா ஒரு கொரியன் படம் பார்த்தேன். அந்த படத்துல கொலைகாரன் ஒரு கொலைய பண்ணிட்டு ஒரு கால் தடத்தை மட்டும் அழிச்சிடுவான். போலீஸும் கொலைகாரன் ஒத்த கால்காரன்னு தேடிட்டு இருக்கோம். ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமோ? எனக்கும் அப்படிதான் தோணுது. எக்ஸாக்ட்டா இல்ல, ஆனா அதே மாதிரி சிமிலர் தான். நீங்க இந்த போட்டோவை நல்லா உத்து பாருங்களேன். ஒரு கால் தடமும் இன்னொரு கால் தடத்துக்கு பதிலா கம்பி மாதிரி ஏதோ ஒரு தடம் பதிஞ்சிருக்கு பாருங்க. ஆமா, வரிசையா ஒரு தடம் தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தடம் நம்ம மோட்டார் ரூம் பக்கமும் இருக்கு. அந்த ராமசாமி பாடி கிடந்த இடத்துலயும் இருக்கு. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கொலைகாரன் ஒரு ஹேண்டிகேப்ட், ஒரு கால் இல்லாதவன். ஒரு ஸ்டிக்கோட நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஹே ராகினி, பேசாம உன் யூனிஃபார்ம கழட்டி நர்மதா கிட்ட கொடுத்துரு. அவ என்ன அழகா யோசிக்கிறா பாரு. ஏ ரோபினி, என்ன இன்சல்ட் பண்றியா? நான் ட்ரைனிங்ல எத்தனை மெடல் வாங்கியிருக்கேன் தெரியுமா? ஆமா, ட்ரைனிங்ல லெமன் அண்ட் ஸ்பூனுக்கு போய் தானே இந்த மெடல் வாங்கின. உன்ன ஏய்